1996 விருதுகளில் போக்குவரத்து கழகங்களுக்கு பேருக்கிறேன் என்கிற பேரில் மீண்டும் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் என்ற ஒரு பெயரை முன்வைத்தார். அந்த வீரம் சுந்தரலிங்கனார் யாரு என்று நாம் ஆய்வு செய்த பொழுது அவர் தேவேந்திரபுரத்தை சேர்ந்தவர். தேவேந்திரபுரத்தை சேர்ந்தவருக்கு போக்குவரத்து கழக பெயர் வைத்த காரணத்திற்காக அந்த பகுதியில் இருந்த உட்புறத்தவர்கள் பஸ்ஸில் ஏற மறுத்தார்கள். கலவரம் எழுந்தது. தோழர்கள் பல கிராமங்கள் கொடுக்கப்பட்டன. 47 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 167 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டவை பட்டியல் மக்கள் கொடுத்த புகார் அடிப்படையில். ஆனால் 7 வழக்குகள் மட்டும்தான் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இதை தலித் விடுதலை இயக்கம் ஆய்வு செய்து அப்போதைய சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மென்ட் சொல்லக்கூடிய அந்த துறையுடைய ADGP மிஸ்டர் அலெக்சாண்டர் அவர்களை முன்வைத்து மீதமுள்ள அனைத்து வழக்குகளில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்த நேரத்தில் வழக்குகள் மாற்றப்பட்டது. இது வரலாற்று உண்மை. இந்த நிகழ்ச்சியில் தலித் விடுதலை இயக்கம் பங்கெடுக்கிறது. தோழருக்கு நினைவிருக்காது என்று நம்புகிறேன். மதுரையில் நடந்த மதுரை தமிழ்நாடு இறுதி கல்லூரி பிரகலாத் ஸ்பீக்கர் அளவுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை மதுரையை சேர்ந்த அருமை தம்பி வனத்துறையில் பணியாற்றக்கூடிய பிச்சமணி என்பவர் ஒருங்கிணைந்தார். அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த நிகழ்ச்சியை செய்து கொடுப்பதும் தலித் விடுதலை என்பதை கூறி இணைந்து செயல்படுகிறோம். இணைந்து செயல்பாடுதான் நம் இனத்தின் ஒற்றுமையையும் விடுதலையும் வென்றெடுக்க முடியும். அதற்கு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி அவசியம் என்பதை கூறி மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை விளைவு